ஏன் அம்மா ஓ பாடியாடி பாப்பா இவ்வளவு அழகா இருக்கிறியா அவளை அழுவ எவ்வளவு அழகா இருக்கா அப்பா அவளை போய் அழுவன்ற பாரு அழகா சின்ன பொண்ணு அவன் சுருப்பா இருக்கிறா அழகா இருக்கிறியா பாப்பா இந்த ஊர்ல உன்ன மாதிரி அழகான பொண்ணு பார்த்ததே கிடையாது அவ அழுவத்துக்கு எழுவு போனா கூட அங்க யாரும் கட்டி அழுவ மாட்டாங்க ஐயோ ஏன்டியம்மா இவ்வளவு அழகா இருக்கிறியா நான் தான் சொல்லிட்டேன் அவ அழுவத்துக்கு எழுவு போனா கூட அங்க யாரும் கட்ட மாட்டாங்க நீங்க பொண்டாடி அழுவு போனா யார் கட்டி அழுவல ஆமா போறாம பிடிக்கலாம் எம்மா இவ்வளவு அழகா இருக்கிறியா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படாத இவ்வளவு அழகா இருக்கிறியா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறியா ஆமா சுறுசுறுப்பா இருக்கிறியா ஆமா சிரிச்ச முகத்தோட இருக்கிறியா ஆமா ஒரு பொம்பளையா பிறந்தாக்கா சிரிச்ச முகமா சுறுசுறுப்பா இருக்கணும் கண்டிப்பா இவ்வளவு அழகா இருக்கிறியா எனக்கு ஒரு சந்தேகம் பாப்பா இல்ல கேளு எனக்கு ஒரு சந்தேகம் கேளு நீ பொம்பளையா நீ ஓ நீ பொம்பளையா நீ நான் பொம்பளை இல்ல குதிரை காட்டேரி குதிரை காட்டியா உன்னை பார்த்து பயந்து ஓட முடியும் பூஜாவளி பாடுறான் இவன் வந்து சொல்றேன் என்ன மருமகன் பல்ல பிடிக்க மாட்டேன் பயமா பார்த்தாவா மருமக போய் ஒண்ணு இல்ல கதை கேட்காத நேற்று இப்ப 3 ஆட்டு வீட்டுக்கு போனான் இவன் தூங்கி எழுந்து வீட்டுக்குள்ள போனான் போறேன் அந்த நேரத்துல கரண்டா போய் போச்சு கரண்டா போய் போச்சு வீட்டுக்குள்ள போன போற பொண்டாடி சொல்லிட்டு மருமகளை கட்டி பிடிச்ச போறியா எத்தோட போயிட்டு ரெண்டு பல்ல போடுவான் பையன் காலை எடுத்து போறான் கல்யாணம் பண்ணிட்டான் நீ ஒன்னா இல்ல 3 பல்லு கட்ட பல்லு மாமா மாமா அதுதான் இந்த உண்மையில சொல்லக்கூடாது கொண்டாடி எழுதி மருத்துவ பல்ல பிடிச்ச நான் எண்ணி சுடுகாட்டு ஏறி வந்த மாதிரி அவன் சுடுகாட்டுல சுடி வச்சுதானே வந்துக்கிறா அப்படி அப்பா ஒத்துறதுக்கு தேரிக்கிற மாதிரி வர மாதிரியா வேலை பிடிப்பா உங்க ஊர் அத்தத்துக்கு தேரிக்கு தந்து ஆர்டர் பண்ணிக்காமா அந்த என்ன ஊர்ல ஆமா எல்லா டேங்கில லாரி மாதிரி இந்த 2 ரைட்ல ஒண்ணு ஈத்துறேன் விளையாட போற மிஷின் தான் கொட்டு ஒண்ணு பிடிச்சி கொட்டுவா சரி அம்மா சரி போனால் போகட்டும் நான் ஏன் உன்னை பார்த்து ஒரு பொம்பளையான்னு கேட்டேன் ஏம்மா பாப்பா ஓ ஆவதும் அழிவதும் ஒரு பெண்ணால ஒரு பொம்பளை நினைச்சா கண்டிப்பா ஒரு குடும்பத்தை ஆக்கவும் முடியும் ஆமா குடும்பம் மட்டும் கிடையாது இந்த உலகத்தை ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் கண்டிப்பா சொன்னா ஆகாயம் ஒரு பெண் இந்த பூமாதேவி ஒரு பெண் தான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருட்கள் தலை அருமையா சொன்ன திருவள்ளுவர் எப்படி அம்மா இந்த பூமாதேவி இருக்காங்களே ஆமாமா எல்லாரும் மனுஷனா பிறந்துட்டோம் ஆமா அவங்கவுங்க இச்சைக்கு ஏத்தை போல் கண்டிப்பா நல்லவனும் இருப்பாங்க கெட்டவனும் இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க அதை போல யார் போய் பேச்சாலும் தெரியல அந்த அம்மா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல மனிதர்கள் மேற்சா இந்த நிலம் எப்படி தாங்குதோ தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை நம்ம ஒருத்தர் இழிவா பேசிட்டாங்கன்னா அதை பொறுத்துன்னு போறோம் பாரு அந்த பூமாதேவி எப்படி பொறுக்குதோ அதை போல் பொறுத்து போகணுமா படக்கூடாது பொறுப்பதில் பூமாதேவி பெரியவள் இந்த பூமாதேவி ஒரு பெண் ஆகாயம் ஒரு பெண் தண்ணி குடிக்கிறமே கங்காதேவி ஒரு பெண் சாப்பிடுறமே அன்ன தேவதை அது ஒரு பெண் பணம் எதுக்கு ஆடுத்து வந்துக்கிறா லட்சுமி அந்த லட்சுமி ஒரு பெண் அப்ப உலகத்தில் பெண் தெய்வங்கள் எத்தனையோ சிறப்பான தெய்வங்கள் உண்டு ஏன் அப்படி சொன்னா பொறுப்பதில் பூமாதேவி பெரியவங்க பொங்கி எழுந்துட்டா கங்காதேவி இந்த உலகத்தையே முழுக்கிடுவாங்க அப்ப ஒரு பொம்பளை நினைச்சா பொறுப்பதுல பூமாதேவியும் மாரி இருக்கலாம் பொங்கி எழுந்துட்டாங்க அந்த உலகமே தரமட்டமா ஆயிடும் அதனால ஒரு பொம்பளையா பிறந்துட்டால் அச்சம் மடம் ஞானம் பெயர்ப்பு பொறுப்பதில் பூமாதேவி போலவும் பொங்கி எழுவதில் கங்காதேவி போலவும் இருக்க வேண்டும் சொன்னேன் கொஞ்சம் பார்த்தா நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தோல் மேல திருவள்ளோன்னு அடையாளம் பொருத்தி பூ வைப்பாங்க இப்படியா பூ வைப்பாங்க வைப்பாங்க உலகத்துல நான் எவ்வளவு பாத்துறோம் எவ்வளவு பெண்களை பாத்துருப்பேன் ஆனா எவ்வளவு தாய் குலம் நேரம் பண்டிட்டு போவாங்க பூ வாங்கி வருவாங்க தலையை செய்வாங்க ஜடை பண்ணுவாங்க தொங்க விட்டு வைப்பாங்க
அன்னைக்கு அந்த அம்மா தொங்க விட்டு வைக்கல. அதனால நீ பூ வாங்கி வந்தா தலைய சீவன கொண்ட மேல வச்சுக்கிற பூவை இந்த மாதிரி வைப்பாங்க. பூவை எங்க வச்சுக்கிறேன் தொங்க விட்டு வச்சா நாயகா பூ வாங்கிய கொண்டு மேல வச்சுக்கீங்க. அடுத்த வாட்டி பூ வாங்கி கொண்டு மேல இருக்க மாட்டேன். ஆமா ஏன் சொன்னா அப்படியே கூட ஒண்டிதான் பார்க்க முடியும். என் தாவரத்தை பார்க்க முடியும். என் மன ராவும் பாரு உன என்ன கூட்டு நடப்பாங்க. ஐயா 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 சரியம்மா சரி போலாம் ஃபீல் ஆட்டி விடு அப்படின்னு வார்த்தை விடு. போனால் போகட்டும் சபையை பார்த்தால் இது நாங்கள் லட்சம் லட்சுமி கடாச்சி கொடுத்தாங்க. மகாலட்சுமி கடாட்சியம் பொருந்திய சபை. ஆமா ஆமா நமக்கு ஒரு தாய் திருநாடு. ஆமா அம்மா என்னவரு இந்த புதுப்பிள்ளையார் உப்பரவு தாய் திருநாள். இந்த நன்னகரத்தில் பாவாடராண்டிய திருவிழாவை ஏற்படுத்தி மந்திர வழிபாடு செய்து 2 இரவு நாடகத்தை வைத்து இன்று முதல் இரவு நாடகம் அருமையாக நடந்தேறி வருகின்றது. இந்த இரவு நாடகத்தை வைத்து நாடகத்தை ரசனையோடு கண்டுகளித்து வந்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தை மகளுக்கும் கற்றறிந்த கனதர்மங்களுக்கும் உங்களுக்கும் இந்த ஊர் மக்கள் அனைவருடைய திருப்பாதத்திற்கும் கலைமாமணி என் சேகர் நாடக ஆசிரியர் திருப்பாதத்திற்கும் கிருஷ்ண நாடக ஆசிரியர் திருப்பாதத்திற்கும் மகாபாரதத்துல துஷ்யேந்திர மகாராஜுடைய மனைவி சகுந்தலை பரதனுக்கு அம்மா மருதனுக்கு அம்மா அப்பேற்பட்ட காசிலிங்கம் அண்ணன் 6 உயிர் அப்பா தெய்வத்துக்கும் மேலான 6 உயிர் அப்பா காசிலிங்கம் அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் எங்க அம்மா மனைவி சகுந்தலை அந்த அம்மனுடைய திருப்பாதத்திற்கும் இந்த பிள்ளை அடியேன் சரி 1 கோடி வணக்கம். சொல்றேன் நாளைக்கும் ஒரு குமார் நாளாண்டைக்கு போய் ஒரு திருவண்ணாமலை வச்சு வேலையை அங்க சக்தி சேட்டான நாளைக்கு போய் ஒழுக்கமா இருக்கணும் ஞாபகம் வச்சுக்க. போயியா அப்புறம் உளுந்தூர்பேட்டை வரும் பாரு. அப்புறம் திருவண்ணாமலை சக்தி தேட்டர் மட்டும் அங்க போய் ஆட முடியுமா? அங்கேயும் பண்ண முடியாது. நாளைக்கு குமார் கலைமாமணி எம் சேகர் நாடக ஆசிரியர் எங்கெங்க தாம்பரம் வாங்குறாரோ அதெல்லாம் பெரிய இடமா வேற வழியே கிடையாது. இடமும் பெரிய இடம் தான். ஒழுக்கமா இருந்தா மட்டும்தான் இங்க கலந்துடலாம். முடியாது. ஐயோ நீ பேசுறப்பா மறுநாடு பல்லப்படுவோம்னு பள்ளி பள்ளி பல்லு வலிக்கிறது பேசுற பள்ளி. சரியம்மா எப்படி பாஞ்சாலி யாகசேனி திரௌபதி. ஆமா பாஞ்சாலி திரௌபதி யாகசேனி மாந்துளிர் வதனி. ஆமா ஆமா இப்படி பலவிதமான நாமஜெயங்கள் எனக்கு உண்டு. கண்டிப்பா அம்மா சபையிலே நான் ஒரு பெண்ணாக பிரார்த்தமானேனே. சொந்த முகத்தோடு தலைவிரி கோலத்தோடு இருக்கின்றேன். பாஞ்சாலி என்று தெரியுமே தவிர என்னுடைய விருத்தாந்தம் என்னவென்று தெரியுமா? சொல்லு விருத்தாந்தம் தெரியாது. சொல்லு எம்மா இது அமர்ந்திருக்கின்றார்களே பாமர மக்கள் எல்லாம் ஒரு ஆண் பெண் சேர்ந்து 10 மாதம் 300 நாள் தாயுடைய கர்ப்பத்திலே இருந்து அப்புறம் குழந்தையா பிறந்திருப்பார்கள். கண்டிப்பா
நான் தாய் வயிற்றில் பிறக்காமல் ஒரு பெண்ணாக பிறந்தேன். தாய் வயிற்றில் பிறந்தீங்க? எனக்கு அம்மா கிடையாது. அம்மா பையா உலகத்துல ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்தா குழந்தை பிறக்கும். ஆமா, அது எப்படி தாய் வயிற்றில பிறக்காது? தாய் இல்லாத எப்படி பிறக்க முடியும்? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்தா ஒரு குழந்தை பிறக்கும். கண்டிப்பா. ஆயம்மா முட்டை போட மட்டும் கத்துறீங்க, பள்ளி வந்து கத்துறீங்க. போடா ஆயம்மா முட்டை குச்சி கொடுக்குச்சு. ஆயம்மா முட்டை போடுற, ஆயம்மா முட்டை போடுறவங்க கட்ட போறவங்க யாருக்கட்டா? ஏண்டா வையா, உலகத்தில் ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்தா குழந்தை பிறக்கும். ஆமா, ஒரு ஆணும் சேர்ந்த ஒரு பெண்ணு. ஆனா இப்ப நீ நானும் சேர்ந்த நீ புள்ள பத்துக்குள்ள. ஓ, நீ நானும் சேர்ந்தா நீ நானா சேர்ந்தா புள்ள பத்து கூடாது. விழுப்புரம் சீக்காச்சி தான் உங்களை புண்ணி பார்க்கும். ஏண்டா பண்ணி போய் பணம் மாறி வருமா? யாரு பண்ணி யாரு பணமரம்? நான் பணமரம் போல. ஏன் அந்த பணமரத்தை தலையம்மா நேரம் வந்து பண்ணியா? ஏய், நான் ராஜாவுக்கு கண்டுகுட்டி. ஓ, நான் தொகு மூட்டு பண்ணிவிட்டு நான் பச்சை பில்லு தான் தின்னுவேன். அப்ப நான் பச்சை பீத்துறாளுன்ற வயிற்று பார்த்தே தெரியாதா? யாரு 12 மணி ஆகணும், நான் தான் போய் லைன் நிக்கிறது. அதெல்லாம் டானிக்கிட பையன் உனக்கு தெரியாது. பக்கத்துல பாட்டி சரி நாளைக்கு குடும்பம் கூப்பிட்டாங்க. என்ன டானாச்சு நாளைக்கு? நான் என்ன இப்ப சொல்றேன். பாண்டிச்சேரி போமா? நான் ஒரு பாண்டிச்சேரி கூப்பிடுறேன். எதுக்கு பாண்டிச்சேரி கூப்பிடுறேன்? பொண்ணுவேரி ஆளுநர் அவரா? யா பொண்ணுவேரி என்ன? ஏன் மாமா? சரி அம்மா, ஒரு தாய் வயிற்றில் பிறக்காமல் நான் ஒரு பெண்ணாக பிறந்தேன். அது எப்படி அம்மா? தாய் வயிற்றில் பெண்ணாக பிறக்காமல் எப்படி குழந்தை பிறக்கும்? எப்படி பிறக்கும்? அது சரியான கேள்வி. எப்படி பிறந்த? எப்படி பிறந்த? ஏமா ஓமகுண்டத்திலே பிறந்தவள். ஓமகுண்டம் நெருப்பு. அக்னியிலே பிறந்தவள். ஓஹோ, நெருப்பிலே பிறந்தவள். ஒரு பெண்ணிலே நெருப்புல பிறக்க வேண்டும். சரியான கேள்வி. கண்டிப்பா. ஏன் ஒரு பெண் நெருப்பிலே பிறக்க அது வேண்டும்? என்ன காரணம்? அக்னியில் ஏன் ஒரு பொண்ணு பிறந்தா? அதை சொல்ல என்னதான் தெரியும். என் தந்தையாய் விளங்கக்கூடிய பாஞ்சால மன்னனுக்கும் துரோணாச்சாரி அவர்களும் அக்னி கோத்த மகாமண்டலத்தில் கல்வி வாசித்து வந்தார்கள். ரெண்டு பேரும் கல்வி வாசித்து வரும் பொழுது இன்னும் சுபேஜயம் இதே புது பிள்ளையார் நகரத்திலே வாசமா இருக்கக்கூடிய ஆறுயிர் அப்பா தமிழ்வண்ணன் அவர்கள் எங்க கம்பெனி பபுன் அகரவண்ண பபுன் ஆகக்கூடிய பூபதி என்று சொல்லக்கூடிய தம்பிக்காக ஒரு 100 ரூபாய் சன்மானமா கொடுத்திருக்கின்றார். ஆமா, மெண்டல் பூபதியா? சரியப்பா, மெண்டல் பூபதிக்காக ஒரு 100 ரூபாய் சன்மானமா கொடுத்திருக்கின்றார். அன்னொரு குடும்பத்தில் அவங்க குலதெய்வம் இருந்து நோயற்ற வாழ்வும் குறைவில்லா செல்வத்தையும் கொடுக்க வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கின்றேன். சுபேஜயம். இன்னும் இதே புது பிள்ளையார் நகரத்தில் ஆறுயிர் அப்பா ஆமா காசிலிங்கம் ஐயா அவர்கள் சகுந்தலை அம்மா என் ஆறுயிர் அம்மா எனக்காக என்னை பாராட்டி ஒரு 100 ரூபாய் சன்மானமாக கொடுத்திருக்கின்றது. அந்த அம்மாவுக்கு இன்னும் நோயற்ற வாழும் குறைவில்லா செல்வத்தையும் கொடுத்து அவங்க குல தெய்வம் அவங்க குடும்பத்தில் தெய்வமா இருந்து நம்ம கட்டி காட்ட வேண்டும் என்று கம்பெனி போகும்போது 10 கூட கொடுத்தாங்க.
எங்க ஆயா தரும் சரி அம்மா, அப்படி இருந்தால் என்னுடைய விருத்தாந்தத்தை கேள்வி அம்மா. சொல்லுடி அம்மா. என் தந்தை ஆகிய பாஞ்சால மன்னனும் துரோணாச்சாரி அவர்களும் அக்கினி கோத்த மகாமணியத்தில் கல்வி வாசித்து வந்தார்கள். அப்படி கல்வி பயின்று விழும்போது ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்த துரோணாச்சாரி அவர்கள் அனைத்து கல்வியும் நன்கரவே கற்றார். செல்வ செருக்கான குடும்பத்திலே பிறந்த என் தந்தை பாஞ்சால மன்னனுக்கு கல்வியாகப்பட்டது யாருமில்லை. ஏன் தெரியுமா? சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு குடும்பத்துல குழந்தை பிறக்கும். ஏழ்மையான குடும்பமா இருக்கும். ஆமா, அந்த பையன் ஒழுக்கமா இருப்பான், நல்லா படிப்பான். கண்டிப்பா பணக்கார குடும்பத்துல ஒரு புள்ள பிறக்கும். அது பண்ற அட்டகாசம் தாங்க மாட்டேன். மெண்டலா இருக்கும். என்ன பேர் மெண்டலா? காலைல பள்ளிக்கூடத்துல குடிக்குதோ குடியில பள்ளிக்கூடத்துக்கு பேக் எடுத்துட்டு போவோம். ஏரிக்கிற மேல புக்கு வச்சு ஏறி போய் கிரிட்டு விளாடும். அது அவங்களே சொல்லி தவறு கிடையாது. கண்டிப்பா கல்விக்கு அதிபதி கலைவாணி அம்மனும் செல்வத்துக்கு அதிபதி லட்சுமி இருக்காங்களே, இவங்க ரெண்டு பேரும் மாமியா மருமவ. ஒரு குடும்பத்துல ஒத்துமை இருப்பாங்க. சொந்தக்கார பொண்ண கல்யாணம், அண்ணன் பொண்ண கல்யாணம் பண்றதான் சரி, இல்ல பேத்தி கல்யாணம் பண்ணாலும் சரிதான். கல்யாணம் பண்ணி வந்துட்டா மாமியா மருமவ. மாமியா மருமவ மாமியா உடச்ச மண் சட்டி, மருமா உடச்சா பொன் சட்டி. அதே போல மாமியா மருமவ ஒரு குடும்பத்துல ஒத்துமையா இருக்க மாட்டாங்க. எந்த காலத்துல எப்பயுமே எங்க குடும்பத்தை எடுத்துக்கேமா, மாமியா மருமவ ஒத்துமையா இருக்கிறேமா. மாமியா மருமவ ஒத்தா ஒருத்தி கோயில் எல்லாம் ஒத்துமையா இருக்கிறோம். ஒத்துமையா இருக்கிற. ஆமா, ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆச்சா பையா? இப்ப நீயும் பெரிய இடத்துல வாய்க்கப்பட்டுக்கிற. நானும் பெரிய இடத்துல வாய்க்கப்பட்டுக்கிறோம். மாமியா இப்ப நீங்க மாமனாரு மாமியா ஒத்தா ஒருத்தி மூத்தாரு கோந்தாரு எல்லா நாத்துல எல்லாருக்கும் ஒத்துமையா இருக்கிற ஒரே ஒரு வாசப்படி 2 பெட்ரூம். அப்ப ஒரு குடும்பத்துக்கு ஆனா சண்டை கிடையாது, சண்டையே வராது. ஆனா உன் மாமியா கிட்ட 2024 சண்டை இல்லாத கிடையாது. உன் மாமியா பேரு எதுக்கு கேக்குறேன்? உன் பேரு கேட்டா தெருவுல சந்தேகம் வரும். உன் மாமியா பேரை கேட்டா சந்தேகம் இருக்காது. ஆமா, மாமியா பேரு என் மாமியா பேரு அடுப்பு. ஓ, நல்ல அருமையானது. அதுதான் விவரமா கேட்டேன். உன் மாமியார் பேரு விறகுச்சி. பரவாயில்ல, நல்ல மஞ்சள். உங்க கோயில்நாள் பேரு ஓரூத்தி பேரு மாவு குண்டா. உன் கோயில்நாள் பேரு மாவு கரண்டி. பரவாயில்ல. உன் பேரு தோசை கல்லு. உன் வீட்டுக்கார பேரு தோசை திருப்பி. பரவாயில்ல, எப்ப வேணா திருப்பி உங்களுக்கு. கண்டிப்பா. உன் பேரு என்ன சொன்னா? தோசை கல்லு. தோசை கல்லு. ஆமா, நான் என்ன குச்சா வச்சா வந்து தள்ளிட்டு போலானா? அந்த தோசை குச்சி என்ன குச்சி உடச்சு கடை சொல்லுவாங்க. இது வந்து தள்ளிட்டு போறானா? தடவு போய் தான் பல்லுகிட்ட மருமோட பல்ல பண்ணோட்ட இவனே. என்ன தடவை தோசை தீஞ்சிடும். தீஞ்சிடுவோம். நீ சூத்து வேணாம், நீ நாத்த புடிக்கணும். போ வேண்டாம், சூத்து இவனுக்கு 2 புள்ள. எண்ணெய் குச்சி வாங்க, எண்ணெய் குச்சியா? ஏன் தோசை திருப்பி போடணும்? எண்ணெய் குச்சி கொடுத்துறது, எண்ணெய் கொடுத்துறது தெரியும். அவன் கூட தெரியும். மருமக பல பிடிக்க வரதில்ல. என்ன சொல்ற? சரி அம்மா, அப்படி கல்விக்கு அதிபதி கலைவாணி லட்சுமி 2 பேரும் மாமியா மருமவ. அவன் 2 பேரும் ஒத்துமையா இருக்கிற மாதிரி ஒரு குடும்பத்துல. ஆமா, என் தந்தை பாஞ்சால மன்னன். ஆமா, நீங்க பண்ற அவங்களும் எங்கதான் சித்திரம் போடுறாங்க. என் தந்தை பாஞ்சால மன்னனுக்கு செல்வ செருக்கு இருந்த பொழுதிலும் கல்வியாகப்பட்டது யாரில்லை. அவ பார்த்தா எங்க அப்பா துரோணாச்சாரியிடம் சென்று, ஐயா துரோணாச்சாரி அவர்களே, என் கூட தான் நீங்க படிச்சீங்க, நீங்க மட்டும் அனைத்து கல்வியும் கற்றுக்கொண்டீரே அப்படி என்று எனக்கு நீங்கள் 2வது குருவாக இருந்து அனைத்து கல்வியும் கற்றுக் கொடுத்தீரானா பிற்காலத்தில் என் நாடு பாஞ்சால தேசம். இந்த பாஞ்சால தேசத்தை நான் ஆட்சி செய்யும் பொழுது என் நாட்டில பாதி நாடு உங்களுக்கு தர, எனக்கு கல்வி கத்துக் கொடு அப்படின்னு சொன்னாரு எங்க அப்பா. அப்போ என் தந்தையின் வாக்கின் பிரகாரம் துரோணாச்சாரி என்கிட்ட பேசாங்க. போவோம். சரி, அப்போ என் தந்தை பாஞ்சால மன்னன் துரோணாச்சாரியிடம் அனைத்து கல்வியும் நன்கரவே கற்றார். சரி, கற்றுக்கொண்டு அவரவரிதாசனம் சென்றார்கள். சில காலம் சென்றது. துரோணாச்சாரியருக்கு கிருபாச்சாரிய தங்கை கிருபாங்கனை திருமணம் செய்து சில காலம் குழந்தை இல்லை. அதன் பிறகு அஸ்வத்தின் வயிற்றில் ஒரு ஆண் குழந்தை. அசும் என்ற குதிரை. ஆமா, குதிரையின் வயிற்றில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அப்போ பார்த்தாங்க கிருபாங்கனி, ஐயா தாய் வயிற்றிலே கருத்தெடுத்து குழந்தை பிறந்தால் சனத்திலே பால்
பால் கொடுத்து வளர்க்கலாம். இது பிறந்திருப்பது குதிரையின் வயிற்றில். அதனால் உனக்கு எத்தனை மாணாக்கள் இருக்கிறார்கள் அவரிடம் சென்று ஒரு பசுங்கன்று வாங்கி வந்தால் பசும்பாலை கறந்தெல்லாம் இந்த குழந்தையை காப்பாற்றலாம் கண்டிப்பா அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் ஞாபகம் வந்துட்டு துரோணாச்சாரி என்னவென்று ஏற்கனவே காலத்தில் கல்வியை கற்றுக் கொடுத்தால் பாதி நாட்டையே தர சொன்னா பாஞ்சால அவரிடம் சென்று நாடு வேண்டாம் ஒரு பசுவும் கன்று வாங்கி வரலாம் அப்படி என்று பாஞ்சால தேசம் அடைந்தால் துரோணாச்சாரி. ஆனால் துரோணாச்சாரி வருவதை பார்த்து என் தந்தை பாஞ்சால மன்னன் ஆணவத்தோட மத்தார் செய்த நன்றி மறந்துட்டார். கல்வியை கற்றுக் கொடுத்தா பாதி நாட்டு தரம் சொன்னார் ஒழிய நீங்க துரோணாச்சாரி ஒரு பசுமாட்டை கேட்டு வந்திருக்கின்றார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த துரோணாச்சாரி யாருன்றே தெரியாது அவன் சபை விட்டு அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே யூகி என்று சொல்லக்கூடிய மந்திரி விட்டு அந்த துரோணாச்சாரி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சபை விட்டு அப்புறப்படுத்தினார்கள். அப்ப பார்த்தா துரோணாச்சாரி அடைய பாஞ்சால என்னிடம் கற்றுக்கொண்டு என்னை பங்கு செய்தாய் அல்லவா உன்னை போல் சத்திரனுக்கு நான் கல்வியை கற்றுக் கொடுத்து உன்னை பங்கு செய்யாவிட்டால் என் பெயர் துரோணாச்சாரி இல்லை அப்படி என்று சத்தியம் செய்துவிட்டு நேரா அகஸ்தினாபுரி பட்டணம் சென்றார். பட்டணம் சென்று பாண்டவர் எவராஜாக்கள் துரியோதனாரிகள் 100 பேர் கௌரவர் இந்த 105 பிள்ளைகளுக்கும் மறுபடியும் இரண்டாவது குருவாக இருந்து அனைத்து கல்வியும் கற்றுக் கொடுத்தார். 105 பிள்ளைகளும் அனைத்து பேரும் கல்வியை நன்கறவே கற்றுக் கொண்டார்கள். கல்வி அரங்கேற்றமானது. அப்படி அரங்கேற்றமான உடனே அப்ப 105 பேரும் கேட்கிறாங்க மாணாக்கர் ஐயா குருவே குரு காணிக்காக உனக்கு என்ன பொருள் வேண்டும் கேளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப துரோணாச்சாரி சொல்றார் எப்படி எனக்கு குரு காணிக்கையாக நாடு நகரம் பொன் பொருள் எது வேண்டாம் எனக்கென்று ஒரு சபதம் இருக்கின்றது. அந்த சபதத்தை நிறைவேற்றினால் அதுவே எனக்கு குரு காணிக்கை. அது என்ன சபதம் அப்படின்னு சொன்னால் பாஞ்சால மன்னனை அடித்து இழுத்து வந்து என் பாதத்தில் விட செய்தால் அதுவே எனக்கு குரு காணிக்கை அப்படின்னு சொன்னார் துரோணாச்சாரி. முதல்ல கௌரவர் 100 பேர் போறாங்க. யாரு துரியோதனன் முதல் விகர்ணன் கடை 100 பேர் பாஞ்சால தேசம் போறாங்க. எங்க அப்பா பாஞ்சால மன்னத்தை படையெடுத்து சென்று போனாங்க பாரு. என் தந்தை அறியாமல் இருக்கக்கூடிய யூகி என்று சொல்லக்கூடிய மந்திரி கையால் அடிபட்டு தோற்று போய் நாடு திரும்பினார்கள். 100 பேர் தோற்று மண்ணை கல்வி கொண்டார்கள். அப்ப இரண்டாவதாக பாண்டவன் பிறந்த அர்ஜுன மகாராஜன் பீமசேனன் இருவருமாக சென்று பீமசேனன் யூகி என்று சொல்லக்கூடிய மந்திரிமாரை அடித்தார். அர்ஜுன மகாராஜன் என் தந்தை பாஞ்சாலமனை அடிவத்தனம் அடித்து ரதகுடி கம்பத்திலே மணல் விரியை முன்கட்டு பின்கட்டாக கட்டி தரதரவென்று இழுத்து வந்து துரோணாச்சாரி பால் சேவை செய்தார். ஐயா இந்த பாஞ்சால மன்னன் ஒரு நாட்டுக்கு பேரரசன். இதுதான் என் சபதம். அவன் வந்து என் காலில் விழணும். எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தான். கண்டிப்பா இப்ப என்னுடைய சபதம் நிறைவேறி விட்டது. இவனை கட்டவிழ்த்து அவன் நாட்டுக்கு போகட்டும் அப்படின்னு துரோணாச்சாரி சொன்னார். அவர் சொன்னாரு ஒழிய எங்க அப்பா என்ன செய்தார் அங்க ஒரு சபையில ஒரு சபதம் ஏற்றார். நான் சொல்றேன் எப்படி அதே துரோணாச்சாரி ஒரு நாட்டுக்கு பேரரசன் என்று பாராமல் என்னை இப்பேற்பட்ட அபிமானம் செய்தாயே உன்னை கொல்வதற்காக ஒரு ஆணையம் என்னை அடித்து இழுத்து வந்தானே அர்ஜுன எப்பேற்பட்ட வீராதிகிற என்னையே அடிச்சு இழுத்து வந்தானே அர்ஜுனன் என்னை அடித்து இழுத்து வந்தானே அர்ஜுனன் அவன் தோலுக்கு சேர்ந்த ஒரு பெண்ணையும் பெற்றிருக்கின்றேன் அப்படி என்று சபதம் செய்துவிட்டு வேற கானகத்துக்கே சென்று யாசன் உபயாசன் என்று சொல்லக்கூடிய முனிவரை நாட்டுக்கு அழைத்து வந்து பெரிய புத்திர காமேஸ்வரி யாகத்தை செய்தார். அந்த யாகத்தில் முந்தி முதலாக யார் பிறந்தது சிகண்டி என்று சொல்லக்கூடிய பானம் பிறந்தது. அடுத்தபடியா என் அண்ணன் துஷ்டத்துவனன் பிறந்தார். மூன்றாவது
பிறக்கும் அம்மா பிறக்கும் பொழுதே 16 வயது உள்ள பருவமங்கை அழகா சொன்னாங்க. இப்ப கூட எப்படி அம்மா சோசியல் மீடியாவுல கண்டிப்பா விஜய் டிவி மகாபாரதம் உண்மையாதான் அருமையா சொன்னாங்க. எப்படி வானை தொட்டதொரு வேள்வித்தி வாழை தொட்டது ஒரு வேள்வித்தி அந்த தீ 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 வானை தொட்டதொரு வேள்வித்தி வேள்வித்தி வேள்வியில் பிறந்தால் பெண் ஒருத்தி பெண்ணொருத்தி பெண் குலம் போற்றும் பத்திரித்தி பத்திரித்தி அவள் பெயரோ திரௌபதி திரௌபதி அப்படியே சொன்னாங்க. நெருப்பிலை பிறந்ததா திரௌபதி ஆமா. அப்போ எங்க அப்பா செய்த யாகம் யாகம். வானுக்கும் பூமிக்கும் எரிகின்ற வேள்வித்தி வேள்வித்தி அந்த இப்பெல்லாம் ஓம கொண்டு பண்றாங்க. ஓம பண்ணா முட்டிக்கு தூரம் தான் நெருப்பு போகும். ஆமா. எங்க அப்பா செய்த யாகம் யாகம். வானுக்கும் பூமிக்கும் எரிகின்ற வேள்வித்தியில் வேள்வித்தி. பிறக்கும் போதே 16 வயது உள்ள பருவ மங்கையாக ஒரு மாமரமானது துளிர்விட்டா எவ்வளவு அழகா இருக்குமோ அழகா இருக்குமா அந்த மாந்துளிர் முகத்தை ஒட்டி இந்த பாஞ்சாலி பாஞ்சாலி. பிறக்கும் பொழுதே 16 வயது உள்ள பருவ மங்கையாக அக்கினியில் பிறந்து ஆமா. உனக்கு தாய் அந்த நெருப்பு ஓம கொண்டதான் அப்போ தாய் வயிற்றில் பிறக்காமல் ஒரு பெண்ணா பிறந்தன்னு சொன்னேன். ஆமா. எனக்கு தாய் யாரு அந்த ஓம கொண்டதான் ஓம கொண்டதான் நெருப்புல தான் நான் பிறந்தேன். நான் எதற்காக பிறந்தேன்? அந்த அர்ஜுன பெருமான் இருக்காங்க. எங்க அப்பா சபதம் செய்தார். ஆமா. என்னையே அடிச்சு இழுத்து வந்தானே அர்ஜுனன் அர்ஜுனன் எப்பேற்பட்ட திறமையானவன். ஆமா. அவன் தோலுக்கு செய்த ஒரு பெண்ணை பிரித்து எடுக்கின்றேன் ஓஹோ அப்படின்னு சொல்லி யாகம் பண்ணாரு. அப்ப அர்ஜுன பெருமானுக்காகவே நான் பிறந்தவள். ஆமா. அர்ஜுனனை திருக்கல்யாணம் செய்வதற்காகவே பிறந்தவள். ஆஹா அப்படி நான் ஆசையாக இருக்கின்ற பொழுது எங்க நாட்டிலே ஒரு செய்தி ஒண்ணு வருது. என்ன வருது? எப்படி துரியோதனன் செய்த அரக்கு மாளிகையில் அரக்குமலையில் பாண்டவர் ஐவராஜாக்கள் தீப்பற்றி இறந்து போய்விட்டார்கள். ஓஹோ அப்படி செய்து வந்த உடனே பாண்டவர் இருந்திருந்தால் அர்ஜுன பெருமான் இருந்திருப்பாரு. என் மகளை யார் திருக்கல்யாணம் செய்வது, என் சபதம் எப்படி நிறைவேறுவது அப்படி எங்க அப்பா அழுதக்கன் சிந்தனையா இருந்தார். வேற என்ன செய்வது திகைத்து வண்ணமா இருக்கும் பொழுது வியாச பகவானை நிறுத்தோம். வியாசர் வந்தார். அப்பா பாஞ்சால மன்னா நீ யாது ஒன்றுக்கும் அஞ்சு கலங்காதே. இந்த கல்லுக்கு அழிவு வரலாம். பாண்டவர் தேவைப்பெண்டோம் அவங்களுக்கு அழிவு கிட்டாது. அதனால வேண்டி நீ யாது ஒன்றுக்கு அஞ்சு கலங்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்? தாத்தா அதாவது ஆமா இல்ல எங்க அப்பா கேட்டாரு. இந்த 55 தேசமும் பேசிக்கிறாங்க. எப்படி பாண்டவர் அரக்கும் அணியில் செத்துட்டாங்க. நீங்க ஒரு ஆள் மட்டும் பாண்டவர் எங்க இருந்தாலும் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்றீங்களே. பாண்டவரை பார்க்க வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்யலாம்? பாண்டவர் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப எங்க அப்பா கேட்ட உடனே அதாவது வியாச பகவான் சொல்றார். அப்பா பாஞ்சால பாண்டவரை பார்க்க வேண்டுமானால் உன்னுடைய மகள் பாஞ்சாலிக்கு சுயவர ஏற்பாடு செய். அப்படி சொன்னாரு. அப்ப அந்த தாத்தாவை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். எப்படி கேட்டேன்? அவர் எங்கெங்கே இருந்தாரா? எனக்கு சுயவர ஏற்பாடு செய்தால் பாண்டவர் எங்கிருந்தாலும் வருவாங்கன்னு சொல்றீங்களே.
அப்படின்னு நான் என்ன தெரியுமா கேட்டேன்? என்ன? நாட்டினில் இருந்தாரானால் நமது கல்யாணம் செய்து கேட்ட மாத்திரத்தில் கீர்த்திபர் வருகுவாரே. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, எனக்கு சுயவர ஏற்பாடு செய்து திரௌபதிக்கு திருமண ஏற்பாடு, சுயவரத்தில் ராஜராஜாக்கள் கலந்து கொள்ளலாம் அப்படி என்று நாடு முழுவதும் பறைசாற்றினால் அவங்க பாண்டவர் நாட்டுல இருந்தாங்கன்னா என்னுடைய கல்யாண செய்தி கேட்டு அவங்க சுயவரத்துக்கு வருவாங்க. அவங்க காட்டினில் இருந்தாரானால் என் காரியம் தெரியாரானால் காட்சிகர் வராவிட்டால் தையலால் என்ன செய்வேன்? அவங்க காட்டுல இருந்து என்னுடைய கல்யாணம் செய்தி தெரியாம போயிட்டா பாண்டவர் வரவில்லை என்றால் என்னை யார் திரு கல்யாணம் செய்வார்கள்? அதுவும் இல்லாத அப்படியே தெரிஞ்சாலும் ஒரு பெண்ணுக்காக காடு மலை வனவனாந்திரம் எல்லாம் தாண்டி போவது அப்படி என்று பாண்டவர் அங்கேயே இருந்து விட்டால் என்னை யார் திரு கல்யாணம் செய்வார்கள்? என் வாழ்க்கை எப்படியாவது தாத்தா அப்படி என்று யாசபாகனை பார்த்து நான் அழுது பொழுது, அம்மா பாஞ்சாலி நீ யாது ஒன்றுக்கும் அஞ்சி கலங்காது, கண்டிப்பாக அர்ஜுனன் உன்னை திருக்கல்யாணம் செய்வான் அப்படி என்று எனக்கு ஆறுதலை சொல்லி அவர் இதாஸ்தானம் சென்றார். பிறகு என் உடன் பிறந்த என்னுடைய அண்ணன் துஷ்டத்வமனன் எப்பேற்பட்ட சுயவரம் தெரியுமா? இமயோகிரி பர்வதம், இமயோகிரி பர்வதத்துக்கு சென்று அனுமந்தாதா என்று சொல்லக்கூடிய ராட்சத வில், அந்த வில்லை 1000 மன்னர்கள் தூக்கி வராங்க. ஒத்து 2 பேர் இல்ல, 1000 கிங்கிலியர்கள், 1000 மன்னர்கள் அப்பேற்பட்ட வில்லை கொண்டு வந்து பாஞ்சாபுரியில் அந்த வில்லை நட்டு அந்த வில்லுக்கு அடியில் இப்போ கீழே தண்ணீர் இருக்குன்னு வச்சுக்கோ, தண்ணீர் பார்த்தா ஆகாயத்துல இருக்க தண்ணீர் தெரியும், தெரியுறியா? அந்த வில்லுக்கு அடியில மஞ்சள் தண்ணி, மஞ்சள் கிடாரம், அந்த வில்லுக்கு முனையில் சுழல் மச்சேந்திரம், ஆமா ஒரு சக்கரை சுவாண்டினே இருக்குது, அதுக்கு நடுவுல மீன் பொடி போட்டு இருக்குது. ஆமா என்ன நிபந்தனை அப்படி இருந்தால் கீழே இருக்கக்கூடிய மஞ்சள் கிடாரத்தை பார்த்து கீழே கூடிய மஞ்சள் நீரை பார்த்து உயரே பறக்கின்ற மச்சேந்திரத்தை அறுக்க வேண்டும். வளையாத வில்லை யார் ஒருவன் வளைக்கின்றானோ அன்னுவருக்கு என் தங்கை பாஞ்சாலி சொந்தம் அப்படி என்று என் அண்ணன் துஷ்டத்வமன அவனை 85 தேசத்துக்கும் பறைசாற்றினார். அப்படி பறைசாற்றினாரு. அவனை 85 தேச ராஜாக்களும் ஒருவராக வந்து வில்லை வளைத்தார்கள். அந்த வில்லை அசைக்க கூட முடியவில்லை. அந்த வில்லை யாராலும் வளைக்க முடியவில்லை. ஆமா யாராலும் அந்த வில்லை அசைக்க கூட முடியவில்லை. பிறகு அந்த சபையில் ஒரு ஏழை பிராமணன் அந்த ஏழை பிராமணன் என் சொல்கிறார், ஐயா உங்களை போல் சத்திரன் தான் வில் வளைக்கணுமா இல்லை எக்குலத்தான வில் வளைக்கலாமா? எந்த வில் வளைக்கலாமா கேட்ட உடனே என் அண்ணன் துஷ்டத்வமனன் எம்மதமும் சம்மதமே, திறமையானவர் வில் வளைக்கலாம், என் தங்கையை கரம் பிடிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஏழை பிராமணன் கண் இமைக்கும் நேரத்தில் வளையாத வில்லை வளைத்தார், மச்சேந்திரத்தை அறுத்தார், இந்த மங்கையை கரம் பிடித்தார். அப்படி எனக்கு கல்யாணம் செய்து காட்டு வழியா கூட்டு போறாரு பிராமணன். அப்படி காட்டு வழியா குடும்பமா தெரிந்தது ஏழை பிராமணன் வழியில வந்தவர் அர்ஜுன பெருமான். அவருக்கு முன்னிலே பின்னழகு, முதுகிலே மச்சிராகு, பல்லிலே பரிசிவனை, பாலத்திலே சென்ற 32 லட்சம் பொருத்தியவர். அவர் முதுகுல மச்சராக இருந்தது. ஆமா அந்த மச்சராகி பார்த்து இவர்தான் அர்ஜுன பெருமான் அப்படின்னு சந்தோஷமா போகும்போது உடையார் வீட்டிலே காட்டிலே அடக்கம் பாண்டவர்கள் எங்க வீட்டுக்கார அர்ஜுன பெருமான் என்னை அழைத்து சென்று அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு, அம்மா நான் ஒரு கன்னியை கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை எங்க மாமியா வயசானவங்க கன்னி என்ற வார்த்தை கனி என்று கேட்டது. கன்னி என்றால் பெண், கனி என்றால் பழம். அப்ப எங்க அத்தை காதல கன்னி என்ற வார்த்தை கனி என்று கேட்டது. எங்க மாமியார் சொன்னாங்க, அப்படி கொண்டு வந்திருந்தால் நீங்கள் 5 பேரும் சரிபாதியாக பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய அத்தை எங்க மாமியார் தாய் சொல்லை தட்டப்படாது அப்படி என்று பாண்டவர் அகராஜாக்களுக்கும் இந்த பத்தினி பாஞ்சாலிக்கும் அங்கேயே 5 நாள் திருமணம். புண்ணியமூர்த்திகள் பஞ்சபாண்டவர்கள் திருக்கல்யாணம் செய்து யாதொன்று குறையும் என்று என்னுடைய பெரிய மாமனார் திருதராஷ்டிர மகாராஷ்டிர சென்று ஆசீர்வாதத்தை பெற்று நாட்டை கேட்க ஈச்சங்காட்டை கொடுத்தார். அந்த ஈச்சங்காட்டை எடுத்து தேவலோகத்து மயனை வரவைத்து இந்திரபிரசத்த மாளிகை அப்படி ஏற்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மாமனார் பாண்டு மகாராஜன் இருந்து அவர் சொர்க்கம் சேரவில்லை அப்படி என்று நாங்கள் ராஜ சுழியாகம் செய்தோம். அந்த ராஜ சுழியாகத்திற்கு அவனி 85 தேச ராஜராஜாக்கள் வந்தார்களே தவிர பங்காளிங்களும் கௌரவர்கள் 100 பேர் வந்தாங்க. துரியோதன நேரம் வந்தான் பாரு, வாயப்பாடி தெடுத்துக்கீழ் வச்சுட்டான். ஆமா அண்ணன் வந்துட்டாரு அப்படின்னு 99 பேர் தம்பிமார்கள் தூக்கு வந்தாங்க பாரு, அவன் 99 பேர் போய் தண்ணியில் போட்டுட்டான். ஆமா நான் 30 கிலோ மெத்த மேல உட்காந்துக்கிறேன்,
குளிச்சுட்டு கூந்தல் ஆட்டிட்டு இருக்கிறேன். பக்கத்துல என் பதியான மன்ன ஒரு பீமசேன அமர்ந்து இருக்கிறார். துரியோதனன் கீழே வந்துட்டாரு. என் மனசுல எந்த கள்ளம் கப்படம் இல்ல. ஒரு யதார்த்தமா ஒரு சிரிப்பா என்ன சொல்லிட்டேன், துரியோதனன் விழுந்ததை பார்த்து குனிந்து வரப்படாதா குருடன் மகனே அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் தமிழ் 99 தான் பாரு. 5 கண்ணன் பெற்றது அத்தனையும் நொல்லையா அப்படின்னு சொல்றதும் அல்லாமல் கை கொட்டி கலி 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 மகனே அன்னூர் தொடுத்து தூக்க அவனுக்கு கீழே விட்டாரு. அதிகாரி பெற்றது அத்தனை இல்லையா அப்படி கை கை கொட்டி சிரிச்சம் பாரு. பவளையும் விரிச்சா போச்சு, பொம்பளை சிரிச்சா போச்சு. ஆமா அப்ப பெண்கள் எப்படிலாம் வாழணும் அப்படி எடுத்து காட்டா வந்தது பாஞ்சாலியா வந்தா. அப்ப நாங்க சிரிச்சம் பாரு. அந்த சிரிச்சது பகையாக கொண்டு பெருத்த பகையாக கொண்டான் துரியோதனன். அவன் நாட்டுக்கு சென்று கை கொட்டி நகைத்தாலே இந்த பாஞ்சாலி எப்படியாவது பங்கப்படுத்த வேண்டும். அதுவும் இல்லாத 15 தேசத்துக்கு மேன்மை தங்கி நாடு அஸ்தினாபுரம். அந்த அஸ்தினாபுரத்து மாளிகை பெருமையா பேசுறேன். அந்த ராஜசேவத்து வந்தாங்க பாரு. இந்திரபிரசத்த மாளிகைனா இப்பேற்பட்ட விசித்திரமான மாளிகை அப்படி என்று இதை பெருமையா பேசினா வந்தவன் எல்லாம். அப்போ அவன் மனசுல எப்படியாவது இந்த இந்திரபிரசத்தை நம்ம கை கொள்ள வேண்டும் அப்படி என்று நேரம் அவன் நாட்டுக்கு சென்று மாமா சகுனியை விடுத்து பாண்டவர் லேசா வரவழைத்து சூது சொக்கட்டான் ஆடி நாகராஜ உப்பு சட்டி பட்டு பண்டாரம் அத்தனையும் பறித்தான். கடைசியில் கௌரவர் மனைவி 100 பேர் அவன் 100 பேர் பணத்துல வச்சான் துரியோதனன். பாண்டவர் இந்த பாஞ்சாலி ஒருத்தி பணத்தில் வச்சாங்க. பாண்டவர் பணத்தில் வச்சு தோற்று விட்டார்கள். அம்மா ஆமா அப்படி சூதாட்டத்திலே இந்த பாஞ்சாலி வைத்து தோற்ற உடனே பார்த்தான் துரியோதனன். தம்பி துச்சாதனன் கை கொட்டி சிரித்தாலே அந்த பட்டு சிரிச்சு பாஞ்சாலி நம்ம தாய் காந்தாரி அரண்மனைக்கிறா போய் அவளை இழுத்துன்னு வாடா அப்படின்னு சொன்ன உடனே துச்சாதனன் ஓடி வந்து சின்ன பசங்க துச்சாதனன் வந்து பாடி போரி என்று அழைத்ததும் அல்லாமல் ஐயா ஒரு அண்ணன் மனைவி தாய்க்கு சமம். கண்டிப்பா நான் உனக்கு அண்ணன் பொண்டாட்டி தாய்க்கு சமம் இல்லையா? என்னை வாடி போடி என்று அழைக்கின்றாய். ஒரு ராஜசபைக்கு மாத பிறவுடைய ஆனவங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க 3 நாளைக்கு. ராஜசபைக்கு நான் ஒரு பெண் வரலாமா? ஐயா என்னை விட்டுருங்க அப்படி என்று கெஞ்சின கதன கூத்தாடினேன். ஆனா கேட்கல. ஆமா காமாட்டி என்று சொல்லக்கூடிய சுருட்டு கோலாரி அழகாபாரம் என்று சொல்லக்கூடிய கூந்தலிலே மாட்டி தரதரவென்று இழுத்து வந்து ராஜசபையை நிறுத்தினான். 32 குருபிடங்கள் 55 தேச ராஜாக்கள் அனைவரும் நிறைந்திருக்கின்றாங்க. எல்லாருக்கும் அள்ளி மொழிகிறார். ஐயா நீங்க பெண்ணை பெத்தவங்க இல்லையா? பெண்ணோட வாழ்ந்தவங்க இல்லையா? தாய் வயிற்றுல பிறக்கலையா? அக்கா தங்கையோட பிறக்கலையா? என்ன இப்பேற்பட்ட அபிமானம் செய்கின்றானே ஒரு பொம்பளை எப்பேற்பட்ட தவறு செய்தாலும் இப்பேற்பட்ட அபிமானம் செய்யலாமா? ஐயா என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் அள்ளிமொழி ஊற. ஆனா யாரும் துரியோதன கட்டளை கிணங்கி புரிந்த பாவனையாக இருந்தார்கள். பிறகு துரியோதனன் சொல்றான், தம்பி துச்சாதனன் இந்த பாஞ்சாலி நீலி கண்ணி வடிக்கிறா, இவளை சும்மா விடப்படாது. அந்த சபையில நம்ம பங்கப்படுத்தினான். ஜெயகுந்தி மேல நிறுத்தி இவளை ஜெயகுந்தி மேல ஏத்தி படி அவரா அப்படி என்று கட்டளை இட்டான். அந்த துச்சாதனன் என்ன செய்தான், என் பொடையை அழுக்கிறான். அப்போ அண்ணா 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 நாராயணா அப்படி என்று என் அண்ணன் கோபால கண்ணனிலே மனதில தியானம் செய்ய துச்சாதனன் இழுக்க 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 மாறாத திக்கில நிற்றாங்க. என் அண்ணன் தம்பி துச்சாதனா அன்னைக்கு தமிழ் நம்ம பங்கப்படுத்தாத பாஞ்சாலி கண்டிப்பா அவன் ஈட்டு வந்து 60 மேல ஜெயகுந்தி மேல நிறுத்தி கொடையா உருவா பொடைய மாறாத உருவா மலையா குமிது. ஆனா இவங்க 99 பேரும் 99 கொண்டாட்டியும் இந்த அம்மாவை பாக்கலான்னு அவங்க போனாங்க. ஆனா சபையில உள்ளவர்கள் அந்த 99 கொண்டாட்டி தான் பார்த்தாங்க. ஆனா அந்த அம்மாவை பாதத்தை கூட பார்க்க முடியல. அத வந்து ஒரு புடவை வந்து போடுவேன் அதுக்கு நீ கட்டாத. அப்போ துச்சாதனன் புடவையை இழுக்க இழுக்க மலமலையா குமிழ்து.
துர்ச்சாதனம் கீழே விழுந்து அண்ணா துரியோதனா கடலிலே ஒரு ஏற்றத்தை போடுங்கள் கடல் தண்ணி இறக்கின்றேன் பாஞ்சாலி புடவை என்னால் அழுக்க முடியாதுன்னா அவங்க பாதை பெறுவது கூட தெரியல அப்படின்னு கீழே விழுந்து சொன்னான் அது சொல்றான் துரியோதனா தம்பி துர்ச்சாதனா பாஞ்சாலி புடவை அழுக்க முடியல பரவாயில்லை அவளை இழுத்து என் வலது துறை மீது அமர்த்துறான் அப்படின்னு கையை தட்டி காண்பித்தான் அவனை சும்மா விடலாமா வலது துறை மீது யாருக்கு சொந்தம் கொண்டாட்டி சொந்தம் ஒரு அண்ணன் மனைவிய தேசியாக்க வேண்டும் என்று சொல்லுகின்றான் சும்மா விடலாமா அடே துரியோதனா கோலிவில் நிறுத்தி என்னை என் கூந்தலும் துகிலும் தீண்டி வெளியே செய்தவரை நாளை வேருடன் போர்க்களத்தில் தலைதானே துணித்து வெட்டி தனி முரசு அறைந்திடாமல் இலகவே விரித்த குழல் நீ எடுத்து முடியாது அடே துரியோதனா வலது துறை மீது வந்து அமர் என்று சொல்கின்றாயே அமர்கின்றேன் இன்றல்ல பிற்காலத்தில் பாரதம் என்று ஏற்பட்டார் அந்த பாரத சண்டையில் என் கணவர் பீமாட்சி இருக்கின்றாரே அவனுடைய கையினால் உன் துடையை முறித்து அன்று உன் துடை மீது அமர்ந்து உன் மார்பை இரண்டாக பிளந்து அதில் வரக்கூடிய ரத்தத்தை வாரி எண்ணெயாக மாறி எலும்பு எடுத்து சீப்பாகும் மணிக்குடலை எடுத்து என்று நான் புஷ்பமா தரிக்கின்றேனோ அன்றுதான் இந்த கூந்தலை முடிப்பேனே தவிர உங்களால் விரித்த கூந்தல் இதுவரைக்கும் முடிய மாட்டேன் அப்படி என்று அந்த சபையிலே சபதம் ஏற்றேன் பாண்டவர் ராஜாக்களும் ஆளுக்கு ஒரு சபதத்தை ஏற்றார்கள் துரியோதனன் கட்டளையிட்டான் அதே பாண்டவர்களே தோற்ற நாட்டை மீண்டும் பெற வேண்டுமானால் 12 கால வனம் ஓராண்டு அஞ்ஞான வாசம் கழித்து வந்தால் பாதி பாகத்தை தருகின்றேன் அப்படி என்று கரா நியமித்தார் அவனிட்ட கட்டளைப்படி சூரியவனம் முதல் கொண்டு காமிகா வனம் வரை 12 வருஷம் எங்க அண்ணன் கோபாலக்கனுடைய கருணையினால் 12 வருஷத்தை 12 நாளா கழிச்சோம் 12 நாளா கழிச்சீங்க எந்த விதமான துன்பம் இன்றி 12 வருஷத்துக்கு கழித்து ஓராண்டு அஞ்ஞான வாசம் கழிப்பதற்காக திராவிட தேசத்துக்கு சென்று இந்த அக்னியிலே பிறந்த பதிவிரதை நான் சுதேசனாதேவி அம்மனுக்கு நான் பரிமாணாக இருந்தேன் பரிப்பெண்ணாக இருந்து ஒரு வருட காலம் அவனிடத்தில் தொண்டு செய்து அங்க கீட்சகன் யாரு சுதக்கனுக்கு தம்பி என்ன ஆசைப்பட்டான் அவனை அடித்து மடித்து ஓராண்டு அஞ்ஞான வருஷத்தை கழித்து இப்ப இன்னார்தான் பாண்டவர் தெரிஞ்ச உடனே விராரண செய்துட்டான் அவருடைய மகள் ருத்திரி இருக்காங்களே அந்த ருத்திரிய என் தங்கை சுபத்திரை இருக்கின்றது அந்த சுபத்திரைக்கு பிறந்தவன் அபிமன்யு அந்த அபிமன்யுக்கு ருத்திரியை திருமணம் செய்து அவங்களுக்கு சீதனமாக கொடுக்கப்பட்டது உபராயப்பட்டனம் அந்த உபராயப்பட்டனத்தில் இப்ப அடைக்கலாம் அதனால இன்றைய தினம் கல்யாணம் பண்ணவர்கள் உத்தரவு ஒரு ஆசிரியர் ஒரு ஆறி போச்சு விமானத்துல போனா ஐயா மகாராஜா ராணி அம்மா பத்தினி பாஞ்சாலி அம்மா வந்திருக்காங்க சொன்ன உடனே வந்துட்டாங்க இங்கிலீஷ் பேசுறது ஆமா ஆமா கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி மாறி இருக்கும் அப்படியா அதுதான் சரியம்மா ஓஹோ
ஆசீர்வாதம். ஐயா சுவாமி ஏன் நான் சுகமாக வாழ்வதா ஐயா? இப்ப என்ன குறை? ஐயா நான் எப்படி இருக்கிறேன்? எப்படி இருக்க? இந்த பூமியிலே பிறந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு கணவன் தான். ஆமா. எனக்கு 5 புருஷன்மார்கள் இருந்து இது வரைக்கும் நான் என்னையா சுகத்தை விடுங்க. சரி. ஒரு காலத்தில் கட்டிய கணவன்கள் 5 பேர்கள் பக்கத்தில் இருக்க துரியோதனன் தம்பி துச்சாதன் என்னும் படையை அவிழ்த்தான். அப்போ அவனே 55 தேசராஜாக்களை பார்த்து கேட்டேன். 32 குருபடங்களுக்கு என்னன்னு கேட்டேன். துண்ணிய சபையில் உள்ள தொழும்பெரியோரே போற்றி என்னை முன் தோற்ற பின்பு எயில் ஐவர் தோற்றிட்டாரோ, மன்னவர் தோற்ற பின்பு மற்றென்னை தோற்றிட்டாரோ, அருளினையும் நியாயத்தை பேசுகிறேன். என்னை தோற்ற பின்பு தன்னை தோற்றாரா, தன்னை தோற்ற பின்பு என்னை தோற்றாங்களா? இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. நீங்க 5 பேர் கட்டிய கணவன் தொட்டு தாலி கட்டினவங்க. ஏன்டா என் பொண்டாட்டி இன்னைக்கு சாதாரணமா இன்னைக்கு 2 கண்ணும் தெரியாது. அவன் எந்த நேரமும் அவன் பொண்டாட்டிய கையில புடிச்சுட்டு வச்சிருப்பான். ஆனா இன்னைக்கு ஊமை பொண்டாட்டி போய் கை வச்சு பாரு, அவன் எந்த மாதிரி கதறுக்காரனோ, அவன் எந்த மாதிரி பையன் போட்டான் மட்டும் பாத்துக்கோ. இன்னைக்கு ஏண்டா என் பொண்டாட்டி படையை அவுக்குற அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு ஆளு கேட்கல. நீங்க இருக்கிற தரம் கூட நீங்க 5 பேர் இல்லன்ற பொறுப்புல கொண்டாந்து விடுற. ஆமா அந்த சபையில ஒருவர் இருந்தார். பெருமாள் பிள்ளை இளையவன் பொண்டாட்டிய படையை கொஞ்சம் அவுக்குறான். அப்ப தெரியல பெருமாள் பிள்ளைன்னு இப்ப என் பங்காளி பெருமாள் பிள்ளைன்ற இருந்தாலும் 1000 கொண்டா கொடுத்தா வந்துடும் இன்னைக்கு. ஆனால் ஒரு பங்காளி கிடைக்க மாட்டான். இன்னைக்கு இருந்தாலும் அவன் பெருப்பார் பிள்ளை, அர்த்தத்தப்பார் பிள்ளை. ஆமா. ஆனா அவன் தான் நியாயத்தை கேட்க சொன்னான். நியாயத்துக்கு என்ன கேட்டாங்க? என்னை தோற்ற பின் தன்னை தோற்றாரா, தன்னை தோற்ற பின் என்னை தோற்றாங்களா? அந்த அம்மா கேட்கறாளே, ஆனா ஒரு ஆளை ஏற்றி பதில் சொல்லக்கூடாதா? ஆமா. அப்படின்னா அந்த சின்ன பையன் எழுந்து சொன்னான். விகர்ணம் கேட்டான். கேட்கக்கூடிய நேரத்தில் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தார் அங்கு தேசாதிபதி கர்ணாபிஷேகம். ஆமா. அவர் தலையில ஒரு கொட்டு வச்சாரு. ஏமா நம்மளை விட மூத்தவங்க குருபின்னாங்கிறாங்க, பெருமச்சு பேர் ஏஞ்சிக்கிறாருப்பா. அப்படி ஒரு கொட்டு வச்சான். அது நமக்கு என்ன போச்சுன்னு கீழே உட்காந்து. சரி சரி அதான் இங்க வா சொல்லுங்க ஐயா. ஆனால் ஆற்றை கடந்து விட்டால் கொஞ்சோண்டு சரிங்க ஐயா. இதுக்காக சஞ்சலப்பட வேண்டாம். சரிங்க. ஒருத்தால் பூமியானவன் பொங்கினால் சுவாமி தினத்தில் என் மனதிலே ஒரு கருத்து. கருத்தா எந்த சந்தேகம் இல்லாத கேளு. எப்படி என்றால் அர்ஜுன மகாராஜனுக்கு 8 பேர் பட்ட ஸ்திரீகள், 8 பொண்டாட்டி. அப்போ நான் நாட்டுல இருக்கும் பொழுது மன்னன் பிழைக்க, மாங்கல்யம் நிலைக்க, கங்கா கௌரி பூஜை செய்வது வழக்கம். நாங்க 8 பேர் அக்கா தங்கச்சி பொண்ணா சேர்ந்து கங்காபுரத்துல இருக்கும் போது வருடத்துக்கு ஒரு முறை கங்கா கௌரி பூஜை செய்வது அது உண்மைதான். 13 வருஷமா நின்று விட்டது. நான் காட்டுக்கு போயிட்டு இல்லையா, அப்ப நான் தான் பூத்தவன். அக்கா விட்டு அதை செய்யக்கூடாதுன்னு 13 வருஷமா கங்கா கௌரி பூஜை நின்னு போச்சு. அப்ப நான் நாட்டுக்கு வந்துட்டேன். என் தங்கைமாரில் 7 பேரையும் கோலாயப்பட்டனை அழைத்து கங்கா கௌரி பூஜை, மாங்கல்ய பூஜை செய்ய கண்டிப்பா நீங்க உத்தரவு கொடுக்கணும். அதேதான் மன்னன் பிழைக்க, இந்த தாலி நிலைக்க. உண்மைதான். நித்த பூஜையை மறுபடியும் செய்து பூர்த்தி செய்ய வேண்டும். அதேதான். ஆலோசனை கொஞ்சம் தடை இல்லை. ஆனால் 8 பேருக்கு நிறுவனம் அந்த பையன் பூபதி வருவான். அப்படி நிறுவனத்தை எழுதி 8 பேருக்கு நிறுவனத்தை அனுப்பி எல்லாரையும் வரவழைத்து நல்ல முறையில் வைக்கணும். அவன் பூஜையை நிறைவேற்ற வேண்டும். ஆகட்டும். அக்கா தங்கை 7 பேரும் பாஞ்சாலி அக்கா எழுதக்கூடிய நிருபம். அக்கா தங்கைகள் 7 பேரும் கோலாயப்பட்டனம் வர வேண்டும். கங்கா கௌரி பூஜை செய்ய வேண்டும். கையெழுத்து போட்டு எல்லா நாட்டுக்கும் போய் வந்து மொத்த நாட்டு நம்ம கூட்டிட்டு வர போனோம். இந்த நேரத்தில் அந்த தர்மராஜா தம்பி வீமஜனன் தற்ப மேகராஜன் தற்பா
வந்தவரே